மிதுன ராசி அன்பர்களே, 5 கிரகங்கள் இணைவு, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடான கும்பமனையில் 5 கிரகங்கள், அதாவது உங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய பலாபலன்களை டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது, அதாவது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அதே சமயத்தில் 4க்குரியவன் சுகத்தை தரக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில், சுக்கிர பகவான் 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரனும் அதாவது உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல, சூரிய பகவான் 3க்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன், செவ்வாய் பகவான் அவரும் போய் இந்த மாதம் இணையப் போகிறது. எப்போ இணையப் போகிறது? மாசி மாதம் 11ஆம் தேதி. அந்த செவ்வாய் என்கிறது உங்கள் ராசிக்கு 6க்குரியவன் 11க்குரியவன் லாபஸ்தானத்தின் அதிபதி போய் பாக்யஸ்தானத்தில் இருக்குது. பொதுவாக பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை பயக்கும், கெடுதலை செய்யாது. அந்த பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ இந்த 5 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு அமைய இருக்கிறது. அப்போ ராசிநாதன் பாக்யஸ்தானத்தின் அதிபதியோட 5ஆம் அதிபதியோட இணைவுகின்ற இந்த காலகட்டத்தில் நல்ல பல மாற்றங்கள், அனுகூலங்கள், தொழில் ரீதியில், வேலை ரீதியில், உத்தியோக ரீதியில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. அப்போ ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு ரொம்ப நாளாக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துரும், ப்ரமோஷனை கொடுத்துரும், இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துரும். புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார், தன் வீட்டை பார்க்குறார். அப்போ தன்னம்பிக்கை பெருகக்கூடிய தன்மை. அப்போ ராசிநாதனோட சூரிய பகவான் இணைகிறது, சூரியனும் புதனும் இணைகிறது. புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் பாக்கியத்தை நோக்கியே தான் சென்று கொண்டிருக்கும். அதாவது இத்தனை வருஷம் உழைச்சோம், அந்த உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பெயர் எடுக்க முடியல. ஆனால் இந்த காலகட்டம் பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம், மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. சுகத்தை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4க்குரியவனான புதன் பகவானோட அந்த சுக்கிர பகவான் அங்கே இணைகிறது. அப்போது புதனுங்கிறது வெறும் காலி இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம், சுக்கிரனுங்கிறது வீட்டு அழகான ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம். அப்போ 4ஆம் அதிபதியான புதனோட சுக்கிரன் இணையும் போது வாகனம் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஏன்னா 5 கிரகங்கள் இணைந்து பாக்கியத்தில், அப்போ ஒரு பாக்கியம், மதிப்பு, மரியாதை, உங்கள் இடத்துல ஒரு ஸ்டேட்டஸ் நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது. அப்போ சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன சார் அமைப்பு அப்படின்னா, அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய தன்மை. அப்போது ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மை, அரசியலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் நல்லா இருக்கும். அதாவது ஒரு அரசு காரியங்களில் வெற்றி, ஒரு அரசு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் என்ன அதிகமாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றிங்கிறது 100% கேரண்டி சொல்லலாம். அப்போ முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். தந்தையால் பாக்கியம் உண்டு. தந்தை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சில செயல்கள் செய்வார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். தந்தையினுடைய அதாவது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தந்தையால் பாக்கியம்,
அல்லது உங்களால் தந்தைக்கு பாக்கியம் அல்லது தந்தையால் உங்களுக்கு பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவேன் இந்த காலகட்டம். அந்த புதன் அங்கே இருக்கும்போது புத்திசாலித்தனம் மெருகேற்றும். அதாவது 1, 5, 9 அப்படிங்கிறது தான் அந்த இறைவனுடைய அனுகிரகம் மிக்க அந்த ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம், கடவுள் ஸ்தானங்கள். ஸோ அந்த 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இணைவு பெற்று அங்கே 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ கனெக்டிவிட்டி வந்துருச்சு 1, 5, 9. இந்த குரு பகவான் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறது. எப்போ? மாசி மாதம் 27, அதாவது 11/3 அன்னைக்கு குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு நிவர்த்தி அடைந்து இந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நிச்சயமாக பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது. ஆதாரபூர்வமாக, ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குரு என்கின்ற குழந்தை காரக கிரகம் அங்கே பார்க்குறாரு பாருங்க. அப்போ ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை. அப்போ குழந்தைகள் படிப்பு, குழந்தைகளினுடைய அரவணைப்பு, குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கு நல்ல பல மேன்மைகள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தோஷ தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே பிரகாசமாக இருக்கிறது. அப்போது 5 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல பாக்கியம், வேலையால் பாக்கியம், குழந்தைகளால் பாக்கியம், தகப்பனால் பாக்கியம், உங்கள் அறிவின் மூலமாக புத்திசாலித்தனமாக சில செயல்களை செய்து நன்மதிப்பை பெறக்கூடிய தன்மை, வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். ஏன்னா அந்த இடத்துல நிலக்காரகனான செவ்வாய் சேருது, வீட்டுக்கு காரகனான சுக்கிரன் சேருது, காலிமனை இடத்துக்கான புதன் சேருது. ஸோ இந்த மாதிரியில் இருக்கிறதுனால இடம் நிலம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா பெயரையும் புகழும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மருத்துவத்துறையில் ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு அமையும். சார் எல்லாமே பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்காதா? அங்கே ராகு உட்கார்ந்துருக்கார். அப்போது சுக்கிரனோடு ராகு இணையும் போது கலத்திரம் சார்ந்த விஷயத்தில், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் உங்கள் குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உள்ள வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு. அப்போ ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. அடுத்து புதனோடு ராகு சேரும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா எழுத்து, புதன்னா எழுத்து, டாக்குமெண்ட். நீங்கள் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் சரி, எந்த எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் 100% செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அந்த சூரியனோடு ராகு சேர்றதுனால கண்டிப்பாக தகப்பனுடைய ஹெல்த்து, உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். அதாவது 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அங்கே இருக்கார் அல்லவா? அப்போது அந்த இடத்துல கொஞ்சம் ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ், திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் இந்த காலகட்டம் உண்டு. சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் உண்டு. 9ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போ தூரதேசத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம், அதாவது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகருதல், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் பொதுநலத்தில் ஈடுபாடு இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டங்கள் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. ஸோ லாபத்தை தரக்கூடிய, மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்கள், குட் நியூஸ் தரக்கூடிய சில, அதாவது எதிர்பாராத நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது.